திராவிட மாடல் ஆட்சி இந்த சாலை வந்து உலக இது என்ன அவார்டு கொடுக்கலாம்ல இருக்கு. திராவிட மாடல் ஆட்சியில நீங்க உங்களுக்குலாம் வந்து பெரிய அவார்டு கொடுக்கணும். இந்த லாரியை ஓட்டிட்டு வந்தீங்களா நீங்க டிரைவரா? அவருக்கு உண்மையிலே சொல்றேன், 1 கோடி ரூபாய் பரிசு கொடுக்கலாம். நீங்களால இந்த வண்டியை ஓட்டிட்டு வர முடியல, அப்படி இருக்கு. நீங்க வந்து தும்ப துயரத்துல இந்த மழையில காத்துல புயல்ல இந்த பாம்புல பதில இங்க உள்ள வாங்க. நீங்க உள்ள லாரி உள்ள போக முடியாது, அங்க புடிச்சு வைக்க இடம் கிடையாது. லாரி வர மாட்டேது. இங்க வந்து பாருங்க, விவசாயம் எவ்வளவு நல்ல கிடக்கு. இந்த வயல்ல கிடக்கு, இன்னும் அரக்கை அங்க கிடக்கு, இன்னும் எவ்வளவு நல்ல வயலுக்குள்ள கிடக்கு. பாருங்க, லாரி ஒரு நாளைக்கு ஒரு வண்டி வருது. நாங்க புடிச்சு வச்சோம், 2 மூட்டை ஏத்துறது கூட எங்களுக்கு வழி கிடையாது. நாங்க 14 பேர் வேலை பார்க்குறோம். 14 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு எங்களுக்கு 500 ரூபா கூட வர மாட்டேதுங்க. சென்டர் உள்ளபடி எங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க கேட்டு பாருங்க. வாங்கலாப்பா, வாப்பா, இங்க வாங்க. எங்க ஊர் விவசாயம் எங்களை அடிக்க வராங்க. ஏன் பிடிக்கலன்னு லாரி வந்தா நாங்க ஏற்ற முடியும். வாங்க, அறிவு இல்ல உனக்குலாம். இப்ப சொன்னீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க போயிடும். எந்த பகுதினது? இது நாகை மாவட்டம் திருக்கோவிலூர் கீரம்பேர் கிராமம். ஆமா, தற்காலிக இது பர்மனன்ட் கிடையாது. நாங்க பர்மனன்ட் ஏற்பாடு பண்ணிட்டு நாங்க லோடு மேல செத்தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த செட்டு கூட நாங்க லோடு மேல செத்துக்கு அவங்க காசை போட்டு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். எங்க ஊர் நாங்கள விவசாயி தான். எல்லாருக்கும் 15 20 நிலம் உள்ளவங்க தான் வேலை பார்க்குறோம். திருட்டு போய் எங்க இதில் கிடையாதுங்க. நேர்மையாக சென்று நேர்மையாக ஓட்டிட்டு இருக்கோம். யாரெல்லாம் எந்த அதிகாரிகளும் கேட்டு பாருங்க. இந்த இருக்கு பாருங்க, எத்தனை நாளா கிடக்கு வயல் முழுக்க கிடக்கு. லாரி வர மாட்டேங்குது. அறுப்பறதுக்கு 20 நாளைக்கு மேல ஆகுது. இந்த பாருங்க, இவரு எங்க ஊர் மேஸ்திரி. அவர் எழுதி அடக்க பாருங்க ரோட்ல. இவரு 20 நாள் ஆகுதுங்க அரசு. மேஸ்திரிக்கு 20 நாள்னா விவசாயம் அடிக்க வராங்க. நாங்க என்ன பண்றது? நிக்கிறாருல, அவருக்கு 150 ஏக்கர் இருக்கு. வாங்க, அவருக்கு 150 ஏக்கர் இருக்கு. அவருக்கு எங்க ஊர் பெரிய விவசாயிங்க 150 ஏக்கர் இருக்கு அவருக்கு. இது வரைக்கும் எத்தனை எடுத்திருக்கிறாங்க உங்களோடதுல? நீங்க இதுல எத்தனை பிடிச்சிருக்காங்க நெல்லு? நீ எவ்வளவு இருக்கு? 1500. மழை பெஞ்சதுன்னா அவங்க கவர்மெண்ட் ஒத்துக்குமாங்க. இந்த காலம் வயல்ல பாருங்க, அங்க பாருங்க நல்லா இருக்குங்க. போய் நாங்களும் லோடு பண்ண தாங்க, நாங்களும் ஒரு விவசாயி தான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. லாரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. லோடு பண்றதுக்கு இது பாருங்க, இதெல்லாம் போட்டு அடிக்கிறது. லாரி நிப்பாட்டி ஏற்ற கூட நடக்கிறது. மல்ல நிப்பாட்டி மூட்டை பறந்து தான் ஏற்றுங்க. அங்கெல்லாம் ஏற்றோம் லாரி நிப்பாட்டி. இங்கே அடிக்கிறாங்க, இங்கே அடிக்கிறாங்க. எங்கே பிடிக்கிறது? லாரி வந்தாலும் எங்களுக்கு மூவ்மெண்ட் ஆனதான் நாங்கள் பிடிக்கலாம். ஒரு அந்த கடைசி கிடக்கு, அந்த கடைசி கிடக்கு, இன்னும் அங்கே அந்த சைடு மட்டும் நடக்கலாம். அப்படியே கிடக்குங்க. ஒரு மழை தூரி விட்டு இந்த நெல் என்னங்க வருது? இந்த கிடக்கு 500 சிப்பா கிடக்குங்க. மழை பெஞ்சு என்னங்க பண்ணுவாரு? எங்களை அடிக்க வராங்க, கேட்டு பாருங்க. நான் கோயில் பத்தில போய் நாங்கள் லோடு 14 பேர் போய் இறக்கி விட்டு வந்திருக்கோம். ஒரு லாரி தான் போட்டுருக்காங்க. கவர்மெண்ட் தான், பர்மனன்ட் இல்லது. டெம்பரரி விவசாயிகள் சென்டர் சதுரு சென்டர் கார் எடுத்துக்கலாம். பஸ் ரொம்ப நேரமா நிக்குது. அண்ணே கவலைப்படாதீங்க. நானும் விவசாய குடும்பத்துல தான் வந்திருக்கேன். ஆனால் நாங்கள் நெல் விவசாயம் இல்லை, மிளகாய் விவசாயம் பண்ணுவோம். சரியா? நாங்கள் பண்ணுவோம். உங்களுடைய கவலையை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நாங்கள் வந்தால் என்ன செய்ய முடியும்னு சொல்ல முடியும். ஏன்னா எங்ககிட்ட கையெழுத்து போடுற அதிகாரம் கிடையாது. இவ்வளவு தூரம் தேங்கணும் அவசியமே இல்லை. இப்போ இது கீழையூர் ஊராட்சி ஒன்றியம் இருக்குது. இது தலைஞாயிறு ஊராட்சி ஒன்றியத்துக்குள்ளே வரும். அந்த ஒன்றியத்துக்குள்ளே ஒரு மாடர்ன் ரைஸ் மில் வச்சிடறோம். இவ்வளோ தூரம் அடுக்கி வைக்கணும் அவசியம் இல்லை. வர 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 நெல் அரிசி ஆக்குறோம். நம்ம ஆந்திராலேருந்து அரிசி வாங்கணும் அவசியம் இல்லை. கர்நாடகா பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே வர வேண்டாம். நம்ம விவசாயிகளுடைய அரிசியவே நெல்லையே மக்களுக்கு கொடுப்போம்.
அது எவ்வளோண்ணே வருது? 70 ரூபா 75 ரூபா வருது. நம்ம 50 ரூபாய்க்கு விற்போண்ணே. விவசாயியும் வந்து தான் விளைவிச்ச நெல்லை வந்து மக்கள் சாப்பிட்றத பார்ப்பான். மக்களுக்கு வந்து சொந்த என் நாட்டு விவசாயி செஞ்சதை நான் விளைவிச்சதை நான் சாப்பிடணும்னு ஒரு மன திருப்தி இருக்கும். அரசாங்கத்துக்கு லாபம் இருக்கும். இதை நான் உறுதியாக செய்வேன். இந்த வாக்குறுதி நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ரொம்ப கடுமையாக தான் இருக்கு, நான் சொல்றேனே. சொல்றேன், மகிழ்ச்சி. தைரியமா இருங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம். இன்னும் ஒரு 1.5 மாசம், சரியா? நிச்சயமா கருத்து கணிப்பா நல்லா இருக்கு எங்களுக்கு. சொன்ன பார்த்தீங்களா, அதான் உண்மை. நம்ம உழைச்சது நம்மளுக்கு காசு பணம் முக்கியம் இல்லைங்க. நம்ம வந்து ஒரு 10 உயிரை சாப்பிட்டுச்சுன்னா நம்மளுக்கு பெருமை. சாராய விலைக்கு போய் குடிச்சு சாப்பிடுறதுல பெருமையா இருக்கு. நினைச்சு பாருங்க, இந்த இதுதான் இந்த அரசு பண்ணுது. அடிமாட்டு விலைக்கு எடுத்து என்ன சொல்றீங்க? தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. ஆட்சி மாற போகுது, காட்சிகளும் மாற போகுது. துண்டறிக்கை கொடுங்க உங்களுக்கு பேருந்து. அக்கா, நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த முறை. இந்த மழைகளையும் வெயிலையும் நனையுது, காயுது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி மோசமானது என்பதற்கு இதுவே சாட்சி. அதனால இந்த திராவிட மாடல் ஆட்சியை விரட்டி அடிப்போம், தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிப்போம். அதற்கு நீங்கள் ஏற்கனவே ஏந்திய விவசாய சின்னத்திற்கு வாக்குகளை தர வேண்டும். அன்பான சொந்தங்களே, சீமானின் சின்னம் ஏற்கனவே ஏந்திய விவசாய சின்னம். சீமான் அறிவித்த வேட்பாளர் நம்ம சின்னம் என்ன சொல்லுங்க? நம்ம சின்னம் விவசாயி. நம்ம சின்னம் விவசாயி. என்னக்கா போடக்கூடாது. விவசாயி சீமான் கட்சி சின்னம் விவசாய சின்னத்துக்கு போடணும். சரிங்கம்மா, சரி. மகிழ்ச்சி. சரிண்ணா, விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அக்கா. விவசாய சின்னம் சீமானின் சின்னம் விவசாயி. அவங்க வேட்பாளர் டிவியில பாத்திருப்பீங்க, யூடியூப்ல பாத்திருப்பீங்க, நேர்ல பாத்துங்க. சீமானின் தங்கச்சி கார்த்தி அவங்க தான். சரிமா, சீமானின் தங்கச்சி கார்த்தி அவங்க தான் இருக்காங்களா? அவங்கதான். நான் சிவங்களுக்கு அடுத்துட்டு போய் சொல்றேன். இந்த கோயிலுக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த பரப்புரை தான். இந்த வீடு இவங்க தான் எல்லாம் பார்த்து கோயில் பார்த்துக்கிட்டு. அப்போ வந்துட்டு ஓட்டை போட்டு எங்களுக்கு விவசாயம் செஞ்சு அதான்